ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம நான் கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் மேக் யுவர் ஓன்ஸ்னு ஒரு கேம் பார்த்தேன். அந்த கேம் தான் நீங்கள் ப்ளே பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் டுட்டோரியல் வருது, சரின்னு கொடுத்தா டெலிபோர்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து ஆம்ஸ்டர்னு ஒரு எக் வாங்க சொன்னாங்க, வாங்கிட்டேன். திருப்பி ஜூக்கு டெலிபோர்ட் ஆக சொல்கிறாங்க. இந்த கேமோட கான்செப்டே நம்ம ஒரு ஜூ இது பண்ணுறோம், அதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. சரி, எக்கை ப்ளேஸ் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டேன். வெயிட் பண்ணணுமா கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு 2-3 செகண்ட் தான் இருக்கும். இன்னும் 3 செகண்டு, அவ்வளோதான். ஆச் ஆக போது ஆயிடுச்சு ஆம்ஸ்டரு. சரி, திருப்பி டெலிபோர்ட் ஆக சொன்னாங்க. இது டுட்டோரியல் போயிடுச்சு போல், எதுவுமே என்ன வாங்கணும்னு தெரிலையே. சரி, என்ன வாங்கலாம்னா ஆம்ஸ்டர் முட்டியும் அப்புறம் கீழே இருக்க பாருங்கள், அது பேர் வாத்து. தமிழில் வாத்து தான், வாத்தா கோழி குஞ்சான்னு தெரில. சரி, அது வாங்கிட்டேன். இப்போ வாத்து முட்டை ஒரு 2, அந்த ஆம்ஸ்டர் முட்டை 2 வாங்கினேன். இருங்க, இதை கையில் எடுத்து பார்ப்போம். ஆம்ஸ்டர் இது அதான் இது பேசிக்கலாம், இன்னும் மித்திக்கு லெஜெண்ட்ரி அந்த மாதிரி வரும் போல். சரி, இதை வச்சுட்டு அப்புறம் நம்ம அந்த முட்டையெல்லாம் பேஸ்ட் பண்ணலாம். இது வந்து வாத்தோட முட்டை, இது வந்து ஆம்ஸ்டரு, இது டக்கு. இங்கிலீஷில் சொல்லிடுறேன், ஏன்னா தமிழில் டப்புன்னு வாயில் வர மாட்டேங்குது. ஏங்க இது ஓடுது பாருங்க. சரி, இதை திருப்பி இதுக்குள்ளேயே வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, ஏங்க எல்லா எக்கும் ஆச் ஆகிடுச்சு. இப்போ தான் ஆச்சு, அதுக்கிட்டே ஆச் ஆகிடுச்சு. ஒரு ஆள் சீக்கிரம் ஆச் ஆகிடும்ல. ஏங்க இது வேறு ஒன்று ஓடிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு இதை சுற்றி வேலி போடணும், இல்லைன்னா ஓடிடும் வெளியில். சரி, இப்போ என்ன பண்ணலாம். சரி, திருப்பி போய் ஏதாச்சும் பொருள் வாங்கலாம். ஏங்க அங்கே பாருங்கள், ஒரு ஜூ இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம ஜூ ஃபியூச்சரில் ஆக்கணும். இருங்க, இங்கே ஏதோ டேக்குன்னு காமிக்குது. ஒரு வேளை திருடலாம் போல் இந்த கேமில். எடுப்போம். ஐயோ, ஏங்க எடுக்கலாம்னு பார்த்தா ரோப்ளாக்ஸ் வேணுமா? அது இருந்தால் நான் ஏன் இந்த ட்ரெஸ்ஸோட சுற்றிட்டு இருக்க போகிறேன்? நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பேன். ஏங்க அது பாருங்கள், எவ்வளோ பெரிய ஜூ, எதோ வச்சுருக்கான். எனக்கு பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம தான். ஏங்க இதோ பாருங்க, ஜீப்ராவா? ஐயோ, ஜீப்ரா இல்லை, ஜிராஃபி. ஐயோ, பேரை மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன், என்னதான் ஆச்சுன்னு தெரில எனக்கு. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? சரி, இங்கே பில்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அது கொடுத்துருங்க. இப்போ வந்து இதை வச்சு தான் நம்ம அந்த வேலி பண்ணணும் போல். சரி, நம்மக்கிட்ட காசு இல்லை, அதனால் வந்து பார்த்துக்கலாம், அப்புறம் வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து அனிமல் ஸ்டோர் ரீஸ்டாக்குன்னு இருக்குது. இங்கே வந்து ரக்கூன் தானே? ஆமாம், ரக்கூன் எக்கும், அப்புறம் ஆம்ஸ்டரு, அப்புறம் டக்கு, இது 3ஓட எக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 3த்தையும் இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். இது வந்து எதோட எக்கு? இது டக்குது. ஏங்க அந்த முட்டை பாருங்கள், இன்னும் எத்தனை நிமிஷம் காமிக்குது. அது ஒரு வேளை எக்கு போக போக ரொம்ப டைம் எடுக்கும் போல் ஆச்சாவை. அது இன்னும் 1 மினிட் கிட்டே இருக்குது. சரி இருங்க, ஃபஸ்ட்டு இந்த வாத்தை கிட்ட காமிக்கிறேன். பேர் இதுவும் பேசிக் தான். நண்பர்களே, ஃபைனலி இந்த ரக்குன் வந்து ஆச் ஆகிடுச்சு. இருங்க, கையில் எடுத்து பார்க்கலாம். ரக்கூனு பேசிக்கலு ஏங்க இம்மார்ட்டல்னு போட்டிருக்கு கீழே, பார்த்தீங்களா? அப்படின்னே இது சாகாது போல். அப்போ மிச்சம் இருக்கவங்களாம் செத்துருமாண்ணா? சரி, அதை சாவ போகுது பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு செத்துருன்னு தான் நினைக்கிறேன். இருங்க, பில்டிங்க்கு போனோம், தேவலாம் அனிமல் ஷாப்பை தொட்டுட்டேன். இருங்க, பில்டிங்க்கு வந்துட்டேன். இப்போ நான் வாங்கலாம்னா லேக் வால், அதான் நான் வந்து வேலி போட போகிறேன்னு சொன்னேன், அதை வச்சு தான் போடலான் இருக்கேன். இன்னும் கூட நிறைய இதுவெல்லாம் இருக்குது போலங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த லேக் வால் மட்டும் வாங்கிப்போம். கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏங்க எத்தனை வாங்க முடியும்? சரி, இப்போ இது கொஞ்சோண்டு வாங்கிப்போம் நம்ம, ஏன்னா அதை சுற்றி தான் போட போகிறோம். இருங்க, இப்போ இங்கே எதனாச்சும் அனிமல் இருக்கான்னு பார்ப்போம் புதுசாக. வேறு எதனாச்சும் அனிமல் இருக்கா? இருங்க, ஃபஸ்ட்டு கவ் எக்கு, அப்புறம் ஐயோ, ஏங்க அது பேர் தெரிலங்க. இது பேர் ஏதோ சொல்லுவாங்க, அருன்னு தான் வாயில் வருது. அர்மாடிலோவா? ஏதோ தப்பாக படிக்கிறேன், தெரில, விட்டுருங்க. எனக்கு சில இதெல்லாம் அவ்வளோவா தெரியாது இங்கிலீஷில் தெரியும், நல்லா தான் படிப்பேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்ல, வாயில் வராது எனக்கு சில வார்த்தைலாம். அதுதான் அந்த அருன்னு எடுத்துகிட்டு இருந்தேன். சரி, இப்போ இதெல்லாம் இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ தான் இதுங்களாம் வெளில ஓடாது. அப்போ கூட இது ஓடலைன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா போட்டு வைப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தலாம், அந்த மாதிரி இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு போடலாம். ஐயோ, லேக் பத்தலை. இருங்க, போய் வாங்கிட்டு வரேன். நான் எதுக்கு ஓடிட்டுருக்கேன்? இருங்க, வந்துட்டேன். ஆனால் வேணால் மாற்றி தொட்டுடுறாங்க. இருங்க, இங்கே இது போட்டிருக்கு, சூப்பர் விசிட்டர். ஐயோ, திக்குதுங்க ஒரு மாதிரி. மற்ற நேரம்லாம் இப்படி பேச மாட்டேன், யூடியூபுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் தான் இப்படி ஆகுது. இருங்க, இந்த இதுக்குள்ள அதுக்கு போனோம். இன்னும் கொஞ்சம் லேக் வாங்கலான்னு வந்தேன். ஏங்க ஒன்று தான் இருக்குது. ஹாலோவினா ஏதோ போட்டுருந்துச்சு, அதுக்காட்டியும் போயிடுச்சு. விட்டுருங்க, ஒரே ஒரு லேக் தான் வாங்க முடியுது. இருங்க, ரீஸ்டாக். ஐயோ, எல்லாத்துக்கும் ரோப்ளாக்ஸ் கேட்குறாங்க. ரோப்ளாக்ஸா ஏதோ ஒன்று.
எனக்கு ரோ கேம் பேர் தான் அது ஏதோ வரும். சரியா வரல வாயில. சரி இதையும் எடுத்து வச்சுருவோம். நம்ம இப்போ இதுக்கு வெற்றிகரமாக ஒரு சைடு மட்டும் போட்டிருக்கோம். ஏன்டா இதோ பாருங்க பின்னாடி மாடு மாடு. ஏங்க நான் ஏதோ சொல்லலான்னு வந்தேன். அதுக்காட்டி இந்த மாடை பார்த்து டைவர்ட் ஆகிட்டேன். இதுவும் ஆச் ஆகிட்டு இருக்கு. சரி இருங்க இதை கையில் எடுத்து காமிக்கிறேன். இருங்க என்ன வரல. வந்துருச்சு. இது நேம் தான் எனக்கு சரியாக வாயில் வர மாட்டேங்குது. இதுவும் காமன் தான் போல். இப்போ என்ன பண்ணலாம்? ஏங்க தெரியாமல் இதை கையில் எடுத்துட்டேன். இருங்க இதை கீழே வைக்கணும். ஏங்க இதுவும் இமோட்டலு. இப்போ தான் கவனிக்கிறேன். தெரியாமல் தான் எடுத்தேன். அப்போ நிறைய மிருக இமோட்டலாக வரும் போல். இருங்க இங்கே ஏதோ 0/செகண்ட். நம்ம ஜூக்கு வேல்யூ இல்லை போல். சரி இங்கே எதோ இருக்குது. ஹெலிகாப்டர் ஆக்சஸ் மோர் அனிமல். இதை வச்சு நிறைய அனிமல்ஸ்லாம் வாங்கலாம் போல். சரி இது எதுக்கு இது? நான் ஏதோ சொல்லியிருந்தேன். அந்த லேக் வந்து ஒரு பக்கம் தான் போட்டேன்ல, அதனால் மிருகம் வெளில ஓடிடும்னு சொல்லிட்டு. ஏங்க இது வேறு ஒன்று ஸ்டாக்கே வர மாட்டேங்குது. அதனால் வந்து நான் இன்னும் நிறைய லேக் வாங்கலான்னு சொல்லறதுக்காட்டி அந்த மாடை பார்த்து இதுவாகிட்டேன். போக நிறைய ரேட்டு ஏறுது ஃபென்ஸு அதுக்கெலாம். சரி இங்கே எதுனாச்சும் மிருகம் புதுசாக இருக்கா? ஃபஸ்ட்டு என்ன வாங்கலாம்? ஐயோ என்ன வாங்குறதுனே தெரில. அப்புறம் வாங்கிக்கலாமா? காசு வேறு இல்லை. டேர்ட்டில் ஆமாம். ஆஸ்ட்ரேஜு கேங்கரு நிறைய மிருகம் இருக்கே. அவுலு ஆந்த கொபே ஐயோ ஜிராஃபி. ஏங்க யூனிகார்ன் இருக்கு. 940 ரோபட்ஸ் கொடுக்கணுமா அதுக்கு? அதை கொடுத்து வாங்குறதுக்கு வாங்காமலே இருக்கலாம். இப்போ இங்கே கூஸ்ன்னு ஒரு இது இருந்துச்சு, அது வாங்கிக்கிட்டேன் ஒரு 2 எக்கு. பரவாயில்ல எந்த முட்டையாக இருந்தாலும் சரி, இதனாச்சும் ஒரு 2 முட்டை வாங்கி வைப்போம். இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இதெல்லாம் ஒரு 10 செகண்ட் அது தான் காமிக்குது. அது சீக்கிரம் ஆச் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு மேலே என்ன பண்ணுறது தெரிலங்க. அதாங்க பண்ணிகிட்ருக்கேன், சுற்றிட்டுருக்கேன். ஏங்க இங்கே ஒரு ஜூ இருந்துச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு கூட ஒரு ஜூ பார்த்தோமே, அந்த ஜூ போயிட்டுருக்கு. சரி இப்போயாவது இது ஸ்டாக் வந்துச்சா? வந்திருக்குங்க. ஒரு 13 இருக்கு. நம்மளால் எத்தனை வாங்க முடியும்? காயினுக்கும் ரோபேட்ஸு. எதுக்கெடுத்தாலும் ரோபேட்ஸ் கேட்குறானுங்க. சரி இப்போ இதுக்கு வாங்கினதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஏங்க அந்த கூஸ் வந்து ஆச் ஆகிட்டுருக்கு. இருங்க அப்புறம் காட்டுறேன். இல்லை வாய் கொஞ்சம் இதுவாகுது. இங்கே கேப் வருது. இல்லை தப்பாக இருக்கே. கேப் வரக்கூடாது. இப்படி வச்சா அந்த சைடு கேப் வரும். எப்படி தாண்டா வைக்கிறது? நான் தப்பாக வச்சிட்ருக்கேங்க ஏதோ ஒரு இதுவை. சரி பரவாயில்ல. இப்போ எதுக்கு இப்படியே வச்சுப்போம், நம்ம அப்புறம் மாற்றிக்கலாம். இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இப்படியே ஒவ்வொன்றா காமிச்சிருந்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் வந்து நான் இதை ஃபுல்லாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் இது பண்ணுறேன். ஏங்க எப்படியோ இதை போட்டு முடிச்சிட்டேன். இவன் இப்போ வெளில வந்தான். இவனை பிடிச்சி உள்ளே போட்டுடலாம். ஏங்க இதை போடுறதுக்கே எனக்கு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. சரி இப்போ என்ன பண்ணலாம்? வேறு ஏதாச்சும் முட்டை இருக்கா போய் பார்க்கலாமா? சரி வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. வேறு ஏதாச்சும் முட்டை இருக்கா போய் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். என்ன ஏதாச்சும் முட்டை ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா? சரி நம்மக்கிட்ட ஒரே ஒரு ரக்கூன் எக்கு தான் இருக்குது. இன்னொரு ரக்கூனோட எக்கு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து மான் தானே? மான் தான். மானோட முட்டை ஒன்று வாங்கிப்போம். மான் முட்டையா போடும்? சீச்சி மான் முட்டைலாம் போடாது. இந்த கேமில் எல்லாமே எக்காக தான் வாங்க முடியும். நான் வேறு ஒன்று மாடு முட்டை போடும். அப்போ மாடு ஏங்க இல்லைங்க நான் ஒரு மாதிரி யோசிச்சிட்டேன் டப்புன்னு. சரி இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. இந்த முட்டை ஆச் ஆகிறதுக்கு வேறு 3 நிமிஷம் ஆகுமா? இந்த எக்கு ஆச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன். அந்த எக் ஆச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்க்குறீங்க என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எதுவும் இல்லைங்க. இந்த சைட்லலாம் சும்மா டிசைன் மாதிரி இந்த வாலை வச்சு கவர் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஓப்பனாக இருக்குது. நடுவில் மட்டும் பாட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதனால் வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருந்தேன். இந்த கேப்பில் நான் என்னென்னலாம் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்கு வாங்க போனேன். இப்போ இல்லை அப்போ. எக்கில் வந்து கவ்வோட எக்கும் அப்புறம் என்ன எக் வாங்கினேன்? ரக்கூனோட எக்கும் வாங்கினேன் 2 எக்கு. ஏன்னா வந்து அதில் நம்ம ஒவ்வொரு அனிமல் தானே வச்சுருந்தோம். அதனால் 2 எக்காக வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து பில்டிங் ஷாப்பில் போயிட்டு டால் கிராஸ்ன்னு ஒன்று வாங்கினேன். இருங்க காமிக்கிறேன். இது வேறு எதனாச்சும் ரீஸ்டாக் ஆகிருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே ஆகலை. இது அங்கே 2வதா இருக்குது பார்த்தீங்களா வால் கீழே, அதில் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்? அதுக்கு மேலே ஃபுல்லாக சுற்றின்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வால் வாங்கிட்டு அது மாதிரி பண்ணியிருந்தேன். ஏங்க பார்த்தீங்களா அதுக்காட்டி நம்மக்கிட்ட 1000 ரூபாய் வந்துச்சு. அதான் 1K கிட்ட சேர்ந்துருச்சு. ஏங்க ஒரு 5 நிமிஷம் தாங்க இருக்குது. அதுக்காட்டி நம்ம 1K சேர்த்துட்டோம். இங்கே ஏதோ இருக்குது. ஜூ சைன் இருக்குது. ஐஸ்கிரீம் ஸ்டாண்டுன்னு ஏதோ இருக்குது. 1000 ரூபாய் சேர்த்துட்டோம். அவ்வளோதான். ஏங்க இங்கே நிறைய லெஜெண்ட்ரி மித்திக்லாம் இருக்குது. ஏங்க இது 14Kவா? இதில் என்ன இருக்குன்னு தெரில. 14K கேட்குறானுங்க. கேட்பானுங்க.
சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம விட்ட வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வால் எடுத்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறது அந்த வேலைலாம் பார்க்கலாம். இப்படி வச்சா தப்பா இருக்குமே! இப்படி வைக்கலாமா? இப்படி வச்சா அங்க லேக் எடுக்க முடியாதே! சரி இத வந்து இந்த லேக் பத்தலங்க. சைஸ் பத்தல. இத இத தூக்கி இங்க வைக்கலாமா? இங்க வச்சா அசிங்கமா இருக்கு. இருங்க இது வேற ஒண்ணு கண்ட்ரோல் சரியா ஆக மாட்டேங்குது. சரி இப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் இத ஃபுல்லா ப்ளேஸ் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். அங்க ப்ளேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க என்னடா வந்து நின்னுட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்க வந்து நான் ஒரு 80% ஒர்க்க முடிச்சுட்டேன். சரின்னு சொல்லிட்டு இங்க வந்து இது இருந்துச்சு. அதான் அனிமல் ஸ்டோர் வந்து ரீஸ்டாக் ஆச்சு. அத எதுனாச்சும் எக் வாங்கலாமான்னு வந்து பார்த்துட்டுருக்கேன். இப்போ புதுசா வந்ததுன்னா ஹாஸ்டேஜ் எக் வந்திருக்கு. ஆனா நான் 2.1K நம்ப நம்ப கிட்ட இருக்க காசு வச்சு வாங்கலாம். மிச்சம் ₹19 தான் இருக்கும். அத வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? சரி வாங்கலாமா வேணாவா? என் கண்ண உறுத்துது. போயிட்டா திருப்பி வராதுன்னு நெனைக்கிறேன். க்ரொக்கோடைல்லாம் இருக்கா? 55K போலங்க. அப்புறம் காமிக்கிறேன். சரி இது வாங்கலாமா வேணாவா? வாங்கலாமா வேணாவா? சரி வாங்கிடுவோம். வாங்கிடுவோமா? வாங்கிடலாமா? சரி வாங்கிடலாம் விடுங்க. இத வாங்குறதுக்கே இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கேன். இது வந்து ₹74 ஏதோ கிட் மீ மீர் கிட் ஏதோ போட்டுருந்துச்சு. இத எடுத்துட்டு ஏங்க உள்ள வைக்கிறதுக்கு பதிலா வெளியில வச்சுட்டாங்க. ஐயய்யோ! இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இது 1 மினிட்டுக்கு தான் ஆட்ச் ஆகுமா? ஆட்ச் ஆவறதுக்கு ரோபாட்ஸ் கேட்குறானுங்க. இந்த முட்டை வேற நல்லா கரு கருன்னு இருக்கு. என் மண்டைக்குள்ள அந்த பாட்டு தாங்க ஓடுது. கரு கரு கருப்பாயி சொன்ன சொல்லை தவற மாட்டேன்னு ஜேகே. சொன்ன மாதிரி சுத்தி வால் போட்டுட்டேன். வால்னா அந்த செவுரு தான். அதான் வால்னா செவுரு தானே? ஆமாமா. அது போட்டேன். இப்ப என்னடா ஏங்க இங்க 6ன்னு இருக்கு. ஏங்க கம்மியாயிட்ட போது 2ன்னு வந்துச்சு 6ல இருந்து. ஏங்க இன்னும் 1 வந்துச்சு. ஐய்யய்யோ! ஃபர்ஸ்ட் $6 per second காமிச்சது. அப்புறம் 2ன்னு வந்துச்சு. இப்போ 1 ஆயிடுச்சு. போக போக கம்மியாயிட்டே இருக்கு. சரி இப்போ என்னடா இங்க சுத்திட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எதுவும் இல்லைங்க. அந்த எக் வந்து ஹேட்ச் ஆகணும். அந்த கெட்ட ஏதோ ஒரு எக்கு. அது ஹேட்ச் ஆயிடுச்சுன்னா நான் பிடிச்சி உள்ள போட்டுடலான்னு பார்க்குறேன். இதோ பாருங்க 22, 12. ஓ அவங்க தலைக்கு மேலே காட்டுறதுலாம் நமக்கு காசா ஏறும் போல இங்க. ஏங்க ஹேட்ச் ஆயிடுச்சு. பிடிச்சி போடு பிடிச்சிட்டேன். ஏங்க இது வேற பிக்கப் ஆக மாட்டேங்குது. பிடிச்சிட்டேன். இதுவும் காமன் தான் போல. அப்போ நம்ம இது வரைக்கும் எப்பிக்கு அதுக்கெல்லாம் போகவே இல்லைங்க. ஃபுல்லாக காமன்லேயே சுற்றிட்டு இருக்கேன். ஏங்க ஏதோ பாருங்க ஒரு பொண்ணு எந்த அனிமல் எல்லாம் தனியாக நிற்குது. பாவம் நம்மளாம் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்தோம். இப்பயும் இப்படி தான் இருக்கும். நம்ம உடனே நம்ம ஜூ பெருசாகிட்ட மாதிரி இவங்கள பாவம் பார்க்குறோம். என்ன பண்ணுறது? சரி இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே ஏதோ வந்திருக்கு. ஆனால் எதுவும் ஆக மாட்டேங்குது. இதில் என்ன வாங்கலாம்? சரி அந்த ஃபுட்டோட இது வாங்கிக்கலாமா? ஃபுட்டுன்னு ஏதோ போட்டுருந்துச்சு. அதை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் இல்லை. சரி இப்போ வந்து நம்ம ஃபுட்டோட இது வந்து போடலாம். ஒரு வேளை வர இவங்களாம் வந்து இதை ஃபுட்டு எடுத்து போடுவாங்களோ? ஐயோ உள்ளே போயிடுச்சு. இதை எடுத்துகிட்டு எப்படி போடுறது? இதை இங்கே வச்சிடலாமா? இங்கே வச்சா நல்லா இருக்காது பார்க்க. உள்ளே வச்சா எடுக்க முடியாது. சரி இங்கே போட்டுடலாமா? என்ன பண்ணுறது? சரி இங்கே வச்சிடுறேன் இப்போதைக்கு அப்புறம் வேணால் மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க எனக்கு. அதான் சும்மா சுற்றிட்டுருக்கேன். இங்கே எதுவும் இல்லை போலியே. ஏங்க பாப்கார்ன்லாம் இருக்குது. வாங்கிக்கலாமா? ₹900 தான். நம்மக்கிட்ட ஒரு 2K இருக்குது. வாங்கலாமா யோசிச்சுட்ருக்கேன். ஐயோ அது என் கண்ணை உறுத்துதுங்க. பார்த்துட்டு வாங்காமல் போனேன் எப்படி? சரி அப்புறம் வந்து வாங்கிப்போம். இப்போ வந்து இங்கே ஸ்மால் பிளான்ட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. அது வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்குறது? ஸ்மால் பிளான்ட்டு. இப்போ எதுக்கு நான் தேவையில்லாம லேக் வாங்கினேன்? நம்ம தான் எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே எதுக்கு லேகு? சரி பாப்கார்னும் ஒன்று வாங்கிப்போம். பாப்கார்ன் வந்து யூஸ் ஆகும். எங்கே போடுறது? ஐயோ அதை யோசிக்கல. நான் எங்கே போடுறதுன்னு தெரியாமலே வந்து வாங்கிட்டேன். இது சென்டராக இருக்கும். சரி இருங்க ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட்டை போட்டுடலாம். ஐயோ அங்கே போட்டேன். பிக்கப் பண்ண முடியல இதை. பண்ணிட்டேன். இது லேக் வந்து பாப்கார்ன் உள்ளே வைக்கலாமா? அனிமல் பாப்கார்ன் சாப்பிட போகுது. இதெல்லாம் வேணாம். இன்வென்ட்ரி இங்கே தான் இன்வென்ட்ரி இருக்குது. எங்கே இது? ஸ்மால் வாட்ரு. ஓ ஆமாங்க நான் வாட்ரு வாங்கினேன். சொல்ல மறந்துட்டேன். நான் ஸ்டார்டிங் ஃபுட்டு வாங்க முன்னே வாங்கிட்டேன். அப்போ தான் நினைக்கிறேன். எப்பயோ வாங்கினேன் நான் ஞாபகம் இருக்குது. ஃபுட்டு வாங்க போகும்போதா இல்லை அதுக்கு முன்னாடி எப்பயோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னா எதுவும் இல்லை. அந்த ஃபுட்டும் அந்த வாட்டரும் வச்சல. அதுக்கு வந்து டிசைன் பண்ணான்னு பார்த்தேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. திருப்பி எடுத்த மாதிரியே வச்சுட்டேன். என்ன பண்ணுறது தெரிலங்க. உள்ளே வச்சா ரொம்ப உள்ளே போயிடுது. சரி இப்போ நம்ம அந்த பாப்கார்ன் இது வாங்கினோம்ல, அது வந்து எதுனாச்சும் ஒரு கார்னரில் வச்சிடலாம். ஏங்க இது ஃபஸ்ட்டு பார்த்தோம் அந்த பொண்ணு தானே? பரவாயில்ல. இந்த பிளான்ட்டெல்லாம் இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம்.
வேஸ்ட்டாக இருக்குது. நான் எதுக்கு தான் இந்த லேக் வாங்கினேன்னு தெரில. இருங்க அது காணும். ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரியில் போயிட்டு பாப்கார்ன் இதுக்குள்ளே வைக்க முடியாது. இது இங்கே வச்சா அசிங்கமாக இருக்குமே. அசிங்கமாக இருக்குன்னா வெளியில் இருக்கும். சரி இந்த கார்னர் ரிப்ளேஸ் பண்ணிடலாமா? இந்த கார்னர்லேயே இந்த இப்படி வேணாம், கொஞ்சம் ரொட்டேட் ஆன மாதிரி. பர்ஃபெக்டாக இருக்கும். இப்படி வச்சிடலாம். வேணா அவங்களே சாப்பிட்டுப்பானுங்க. எங்கே போக போக வந்து நம்ம ஜூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. சரி இப்போ வந்து மித்திக்கு லெஜெண்ட்ரி ஃபஸ்ட்டு அந்த அரைவல் கஸ்டமரோ ஏதோ சூப்பர் விசிட்டர்ஸ் எதுவும் இல்லைங்க. அந்த விசிட்டர்ன்ற வார்த்தை வாயில வரல. அவங்க வந்துட்டாங்க போல். அப்போ வந்து நம்ம ஜூக்கு வந்து அதிகமாக காசு கிடைக்கும் போல் அவங்க வந்தாங்கன்னா. ஏதோ பணக்காரங்க போலலாம். இப்போ எதனா செக் இருக்கா? பீகாக் எக் இருக்குது, ஒரு 2 வாங்கிப்போம். அதுக்கப்புறம் காக்கா பூ ஏதோ ஒன்று அதெல்லாம் வாங்குற அளவுக்கு. டைகரு பார்த்தீங்களா 270K நம்ம இப்போ தாங்க 1.5K கிட்ட வர போகிறோம். அது 270K கன்ஃபார்ம் வாங்கவே முடியாது இப்போ இல்லை. அப்போ ஐயோ பீகாக்கையும் தூக்கி இங்கேயே வச்சுட்டேன். ஏன் தான் இப்படி பண்ணுறேன்னு தெரில. பொறுமையாக வச்சுருக்கலாம். இப்போ எதுக்கு இது இங்கே போட்டேன்? இது வேணாம். இன்னொரு பீக்காக் இங்கே காணுமா? இல்லை இருக்குது. இதை தூக்கி இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். சரி அவங்களாம் வந்துட்டாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? 25 தானே. அப்புறம் இப்போ 74. அப்புறம் எவ்வளோ? ஐயோ பார்க்கலையே. 101 போடு. இந்த மாதிரி ஆளுங்க வரணுங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னன்னா 74 போட்டாங்க. அதுக்கப்புறம் 101 அந்த மாதிரி. ஐயோ நார்மல் விசிட்டர் வந்துட்டாங்க போல். இந்த ஜூ அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒருத்தர்னா அவன் நல்லா பெருசாக வச்சுருந்தான். அதுக்கப்புறம் சரி நம்ம ஜூ மட்டும் பார்த்துப்போம். எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் மூக்கணும் வச்சுக்கிட்டு. சரி இப்போ என்ன பண்ணுறது? சரிங்க நான் அப்புறம் எதுனாச்சும் பண்ணால் காமிக்கிறேன். நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னா எதுவும் ஆகலை. அனிமல் ஷாப் வந்து ரீஸ்டாக் ஆகிருக்கு. அதில் தான் எதுனாச்சும் அனிமல் இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்போ வந்து கேப்பபாரான்ற ஒரு எக் இருந்துச்சு, அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன எக் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து வேறு அப்போ ஒரு ரீஸ்டாக் வந்து ஒரே ஒரு அனிமலோட எக்கு தான் எடுத்துகிட்டு வருவாங்க போல். இதோ இருக்குது ஜீப்ரா எக் இருக்குது, வாங்கிப்போம் ஒன்று. அதுக்கப்புறம் வேறு அந்த மானோட எக் வந்து இன்னொன்று வாங்கிப்போம். வேறு அவ்வளோதான் போல். இப்போ வந்ததுக்கு ஒரு 3 எக்கு வாங்கியிருக்கேன். வேறு ஏதாச்சும் வாங்கலாமா? நம்மக்கிட்ட காசு நிறைய இருக்குது. ஒரு 5K கிட்ட வரப்போகுது. சரி நம்ம 2 இதோட எக்கு மட்டும் வாங்கிப்போம், மானோட எக்கு. இது வேறு டெலிபோர்ட் ஆக முடியல, மாற்றி கொடுத்துட்ருக்கேன். எவ்வளோ அனிமல் பார்த்தீங்களா? நான் சொல்ல மறந்துட்டேன். கேப்பில் வந்து அந்த பீக்காக் எக்கு ஆச் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த கேப்பில் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பிளான்ட்டும் அப்புறம் அந்த ஃபுட்டுக்கு பக்கத்தில் அது பேர் வந்து ஏதோ ஒன்று இருந்துச்சு. அந்த ஃபுட்டு தான் போல அது ஒன்று வாங்கி வச்சேன். பீக்காக் ஆச் ஆகிடுச்சா? இன்னும் எத்தனை செகண்டு காமிக்க மாட்டேங்குது. இருங்க ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்க எக்லாம் இது பண்ணிக்கலாம். எனக்கு கண்ணுக்கு லைட்டாக தரலங்க. பீக்காக் இதோ இருக்குது. பீக்காக்கு அன்காமன் ஏதோ போட்டுருந்துச்சு. இன்னொரு பீக்காக்கும் ஆச் ஆகிடுச்சு. சரி இப்போ வந்து இது வந்து எதோட எக்கு? மானோடது. இருங்க நான் இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி வேறு ஒரு எக் எடுக்கிறேன். இதுவும் மானோட எக்கு தான். அவ்வளோதான் போல் நம்மக்கிட்ட எக்கு. இதோ இன்னொன்று இருக்குது. இவ்வளோ தான் நினைக்கிறேன் எக்கு. சரி இந்த எல்லா எக்கும் ஆச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன். கைஸ் நான் ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இருங்க எப்படி இருக்குன்னு உள்ளே போய் சுற்றி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த ஜூன்ற ஒரு சைன் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டால் வாங்கினேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த அனிமல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஆச்சர் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன். இது மட்டும் தான் அந்த கேப்பில் நடந்துச்சு. இது பாருங்கள் எவ்வளோ அனிமல் இருக்குது பார்த்தீங்களா நம்மக்கிட்ட. இருங்க அங்கே ஏதோ போட்டிருக்கு, ஜஸ்பேண்டுன்னு ஏதோ போட்டிருக்கு. இருங்க கிட்டே போய் காமிக்கிறேன். ஜஸ்பேண்டு ஜூ. நம்மளால் ஜூவை பெருசாக்க முடியும் போலங்க. இப்போ தான் கவனிக்கிறேன். 10K கேட்குது. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் பார்த்துக்கலாம். அடுத்த பார்ட்னா இது பார்ட் 1 முடியாது. இது வந்து பெரிய கேமு. குறைஞ்சது எப்படி இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகும். அவ்வளோ நேரம் பார்த்தா நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி தான் கட் பண்ணி போடுறேன். சரி நம்மக்கிட்ட பார்ட் 1 இவ்வளோ அனிமல் இருக்குது. இன்னும் போக நம்ம ஜூ நல்லா மாசாக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜூ பார்த்தாலும் அதோட பெருசாகலாம். 25 rupees per second கம்மிக்குது. ஃபஸ்ட்டு 0 நினச்சி 25 இருக்குது. சரி வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணுறீங்க. ஏன்னா யாரும் லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. பண்ணுங்கள் ப்ளீஸ். சரி இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.